உடற்பயிற்சி செய்வோர் தங்களின் வயதுக்கு ஏற்ப பயிற்சி அளவை திட்டமிட வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அளவை மீறும் போது மாரடைப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரித்துள்ளனர். ஒரு ஏஜை வச்சு ஒரு ஹார்ட் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது டார்கெட் ஹார்ட் ரேட்டுன்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? அது ஏஜை பற்றி டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு யங் ஏஜில் அதிகமான ஹார்ட் ரேட் இருக்கும், கம்மியான ஏஜ் போக போக ஹார்ட் ரேட் கம்மி. அந்த ஹார்ட் ரேட்டுக்கு மேலே போச்சுன்னா, எக்ஸசைஸ் அந்த ஹார்ட் ரேட்டுக்கு மேலே பண்ணோம்னா அரித்மியான்னு சொல்லக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது, புரியுதுங்களா? அதில் சடன் கார்டியாக் அரெஸ்ட். வங்கக்கடலில் வரக்கூடிய 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரக்கூடிய 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும், இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் காரைக்காலிலும் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதை முன்னிட்டு நாகை மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும், ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றிருக்கக்கூடிய அனைத்து படகுகளும் வரக்கூடிய 22ஆம் தேதிக்குள் கரை திரும்ப வேண்டும் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது.